ஹலோ ஹலோ நான் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக கேட்டிருந்தீங்களே அது ரிகார்டிங் தான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்களா 11:30க்கு? நான் இப்போ ஆக்சுவலாக அன்அவைலபிளாக இருந்தேன், அதை இப்போ கால் பண்ணியிருந்தேன். சொல்லுங்கள் மேம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூர்ல படிக்கிறேன். ஆக்சுவலாக உங்கள் நேம் அனிதா. ஓகே ஓகே. ஒரு கிளாத்திங் பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலாக ஆன்லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஆஃப்லைனில் நான் ஷாப்லாம் எதுவும் இல்லை. ஆன்லைனில் டிசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வெப்சைட்டில் போட்டு. சரி. அதான் வெப்சைட் இ-காமர்ஸ் வெப்சைட் தான் கிரியேட் பண்ணோம். சரி ஓகே. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் எதாவது ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுங்களா? இல்லை, இனிமேல் தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே 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 சரி பண்ணலாம். இப்போதைக்கு உங்ககிட்ட எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது? இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்கிட்ட ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலா அது எப்படின்னா, இப்போ லைக் அந்த டிஷர்ட் வந்து சும்மா அந்த ஒரு ஏஐ மாடலுக்கு போட்டு அது மாதிரிலாம் எனக்கு பண்ண, நான் ப்ரொஃபஷனலா பண்றதுக்காக தான் நான் கேட்டிருக்கேன். அதான் இப்போ எப்படின்னா லைக் அது மாதிரி அந்த டிஷர்ட்லாம் வியர் பண்ணி நானே போட்டோ எடுத்து தரேன் அவங்களுக்கு. இப்போ 5 ப்ராடக்ட்ஸ் தான் இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. 5 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு என்கிட்ட. அதை மட்டும் வச்சு இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு டிசைன் வந்து லான்ச் பண்ற மாதிரி. அதுக்கு அதான் அது எப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 5 ப்ராடக்ட் போட்டு நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நானே ஆட் பண்ணிக்கலாமா, அரல்ஸ் நீங்க தான் அதை பண்ணணுமா? இல்லை, நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி வந்தீங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் தனியாக ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு பேசிக்ஸாக 5 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் எப்படி ஆட் பண்ணி. நீங்க ப்ராடக்ட் பேஸ்டுல இப்போ வந்து எத்தனை ப்ராடக்ட் இருக்கு அந்த பேஸ்ல நீங்க வாங்குவீங்களா? அப்படி இல்லனா? இல்லை, நாங்கள் எப்பயுமே வந்து எங்கிட்ட வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டுன்னு வந்தாங்கன்னா 500-600 ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வாங்குவோம். ஸோ பேசிக்ஸாக புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்குவோம். சரிங்களா? அதனால் நான் வந்து பேசிக்காக இருக்கும்போது நாங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதுக்குள்ளே இருந்தால் அதுக்கு மேலே எவ்ரி ப்ராடக்ட்ஸுக்கு நாங்கள் சார்ஜஸ் கேட்போம். இல்லை எனக்கே சொல்லி கொடுத்துருங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ உங்களோட பிஸ்னஸ் மாடலுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். ஏன்னா நீங்கள் வாரம் வாரம் புதுசாக ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருக்காது. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு. சரிங்களா? டொமைன் ஹோஸ்டிங் பற்றி ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? அதான் டொமைன் ஹோஸ்டிங் வந்து எப்படி நான் வாங்கி தரணுமா அரல்ஸ் நீங்க? நாங்களே வாங்கிப்போம். அதில் அது ஃபுல்லாக சார்ஜஸ்லேயே வந்துடும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு. அதே டொமைன் ஹோஸ்டிங் வந்துருன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது உங்களுக்கு இப்போ வெப்சைட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதே வாட்ஸ்அப் நம்பரில் தான் உங்களுக்கு உங்களோட வெப்சைட் எப்படி இருக்க போகுதுன்றதுக்காக ஒரு சும்மா சாம்பிள் ஆல்ரெடி ஒர்க்கிங் வெப்சைட் இருக்குது என்கிட்ட. நாங்கள் பண்ணி கொடுத்த வெப்சைட் productzonestore.comனு ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் இருக்குது. ஓகேங்களா? அதை நான் சாம்பிளாக சென்ட் பண்ணுறேன். அது ஆக்சுவலாக ப்ராடக்ட்ஸ் வேறு ட்ரெஸ் ப்ராடக்ட்ஸில் ஆமாம் நான் பண்ணது. ஓகேங்களா? அதை நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது நான் உங்களுக்கு அந்த நீங்கள் ட்ரெஸ் ஷாப் சொன்னீங்களே, உங்கள் ட்ரெஸ் ஷாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 டெமோ டிசைன்ஸை நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா? அதையுமே நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் நான் உங்களுக்கு கொட்டேஷனும் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஃபுல் வெப்சைட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க உங்களுக்கு 10,000 rupees ஆகும். ஓகேங்களா? இந்த 10,000 rupeesல உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் வரும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் உங்களுக்கு ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். பீப்புள் வருவாங்க, ப்ராடக்ட்ஸ் பார்ப்பாங்க. இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆட் டு கார்ட் இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் உங்களோட கூகுள் பேயில் ஃபோன்பேயில் அவங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடித்தோடனே அவங்க டீட்டெயில்ஸ்லாம் உங்கள்கிட்ட கிடச்சிடும். நீங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது வெப்சைட்லேயே உங்களோட வாட்ஸ்அப்பும் இன்டெகிரேட் பண்ணிடலாம். டேரெக்டாக அவங்க வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட மெசேஜும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர்டர் டேரெக்டாக பண்ணாமல் இல்லை வாட்ஸ்அப்பில் பேசி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்லையும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு 1 இயருக்கான டொமைன் நேம் வந்துடும். ஓகே, 1 வருஷத்துக்கான டொமைன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? இல்ல நான் இப்போ நான் ஆக்சுவலா ஒரு நேம் வச்சிருக்கேன் பிராண்டுக்கு. சொல்லுங்க, அந்த நேம் சொல்லுங்க. பண்ணிட்டேன். apox APOX. ஓகே, apox.comனு வச்சுக்கோங்களேன். இந்த apox.comன்றது நீங்கள் கொடுக்க போகிற இந்த 10,000ல் 1 இயருக்கான அது 1 இயர் கூட வந்துடும். சரிங்களா? 1 வருஷத்துக்கு நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அதே சமயத்தில் 1 மந்த்துக்கான ஹோஸ்டிங் வந்துடும். ஓகேங்களா? அடுத்த மாதம் நீங்கள் வரும்போது 350. அந்த ஹோஸ்டிங் வந்து இப்போ லைக் எப்படி நம்ம ஃபோனில் வந்து மொபைல் ஸ்டோரேஜ் மாதிரி தான். கரெக்டா? இப்போ நம்ம எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணுறோம் அதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கும் அது. ஆமாம், நான் ரொம்ப பேசிக்கான பிளான் தான் ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா?
ஸோ 500-1000 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கவங்களாம் நான் வேறு பிளான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனால இந்த ப்ரைஸ் சொல்கிறேன். இதில் இந்த 10,000க்குள்ளே அந்த 1 மந்த்துக்கான ஹோஸ்டிங் வந்துடும். அடுத்த மாதம் நீங்கள் வரும்போது 350 rupees ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஹோஸ்டிங்க்கு ஃபோன் ரீசார்ஜ் மாதிரி தான். எவ்ரி மந்த் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஆமாம், ரீசார்ஜ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது நான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த productzones.com இவங்க லைவாக இருக்குது அந்த வெப்சைட். அது வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லோரும் ப்ராடக்ட்ஸ் பை பண்ணுறாங்க. ஸோ அந்த வெப்சைட் அனுப்புகிறேன். அது வந்து ஒரு டாய் பிராண்ட். ஓகேங்களா? அந்த பிராண்ட்லாம் அந்த வெப்சைட் வந்து அந்த மாடல் எப்படி தான் இருக்கும். மைக் ஆர்ட்டு, அக்கௌண்ட்டு, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டிசைன் வைஸ்னு வரும்போது நான் உங்களுக்கு டெமோ வெப்சைட்ஸ் 3 அனுப்புவேன். அந்த டெமோ வெப்சைட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது இந்த 10,000 ரூபாய் நீங்கள் எடுத்தோன்னே முதல்ல கொடுக்க வேணாம். சரிங்களா? 50% ஆஃப் தி பேமெண்ட் 5,000 rupees இருக்குல்ல, அந்த 5,000 rupees நீங்கள் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணதுக்கப்புறமா விச் இஸ் டிசைன்லாம் உங்களுக்கு ஓகே சொன்னதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த கால் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சிடுவேன். 10,000 rupeesக்கு இந்த மாதிரி e-commerce ஸ்டோர் வந்து 5 products ஆட் பண்ணி கொடுத்துருவேன். 1 year டொமைன் நீங்கள் 1 yearக்கான டொமைன் நேம் 1 monthக்கான ஹோஸ்டிங் வந்துன்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சிடுவேன் ப்ரொஃபஷனலாக. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் டிஷர்ட் டிசைன் அனுப்புனேன்னா, இப்போ லைக் நீங்க கிளாத்திங் பிராண்டுக்குலாம் வெப்சைட் ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க தானே? பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. அது மாதிரி இருந்ததுன்னா இப்போ நீங்க அந்த டிஷர்ட் வந்து நீங்களா டிசைன் பண்ணுவீங்க தெரியுமா? லைக் எதுல பண்ணுவீங்க? போட்டோஷாப் அது மாதிரி இதுல பண்ணுவீங்க? ஆமா, போட்டோஷாப்ல பண்ணுவோம். அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இல்ல போட்டோஸ் டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்க அனுப்பிச்சிடணும் எனக்கு. போட்டோஸ் டீடைல்ஸ் நீங்க டைரக்டா போடுற மாதிரி தானே? ஆமா, நீங்க என்ன டீடைல்ஸ் நாங்க எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டோம். நாங்க வெப்சைட் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவோம். நீங்க போட்டோஸ், டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட்டோட பிரைஸ், அப்புறம் வந்து எல்லாமே டீடைல்ஸ்லாம் நீங்க சென்ட் பண்ணணும். ஒரு நோட் பேட்லயோ இல்லாட்டி வாட்ஸ்அப்லயோ நீங்க சென்ட் பண்ணிட்டா போதும். சரிங்களா? நாங்க வந்து அந்த போட்டோஸ் அப்படியே அப்லோட் பண்றோம். நீங்க அப்படிதானே எதிர்பார்க்குறீங்க? அது மாதிரிதான். ஏன்னா இப்போ எல்லா வெப்சைட்லயும் இருக்கிற மாதிரி லைக் அந்த டிஷர்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த இது மட்டும் சும்மா சாம்பிளுக்கு போட்டிருப்பாங்க. அது மாதிரி இல்லாம என்னோட டிஃபரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க எப்படி கிரியேட் பண்ணி அனுப்புறீங்களோ நான் அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். அது நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க அதை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து கொட்டேஷன் அனுப்புறேன், அப்புறம் வந்து டிசைன் அனுப்புறேன், அப்புறம் வந்து அந்த டெமோ மாடல் அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்படி இது ப்ராசஸ் ஆகும்னா, உங்களுக்கு ஓகே சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 5,000 பேமெண்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் 5,000 ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் வெப்சைட் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் பேமெண்ட் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ், லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருவேன். சொல்லுங்க. அந்த ஹோஸ்டிங்க்கு வந்து எப்படி மந்த்லி பே பண்ற மாதிரி வருமா? இப்போ எப்படி கேக்குறேன்னா, எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணா நான் ஆட் பண்ணிக்கலாமா? எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ்குள்ளே ஆட் பண்ணுறீங்களா இல்லை 1000 ப்ராடக்ட்ஸ் மேலே ஆகுங்களா? 1000 ப்ராடக்ட்ஸ் குள்ள. அப்பனா தாராளமா இந்த ஹோஸ்டிங்கே போதும். இயர்லிக்கா? புரியல, மறுபடியும் கேளுங்க. இல்ல ப்ரோ, இப்போ அந்த ஒரு லிமிட்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அந்த லிமிட் வந்து நான் கேக்குறேன் எத்தனை. இல்ல நான் உங்களுக்கு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி இயர்லி வெப்சைட் டெவலப் பண்ணி தரும்போது உங்களுக்கு நீங்க வந்து இருங்க நீங்க கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அதான் ப்ரோ, இப்போ வந்து அந்த டொமைனுக்கு வந்து இயர்லி வந்து நம்ம ரெனியூல் பண்றோம் தெரியுமா? ஆமா. அது மாதிரி இப்போ இந்த மந்த்லி வந்து இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ இந்த ப்ராடக்ட் ஒரு 10-20 ப்ராடக்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும்னா அதுக்கப்புறம் வந்து 3 months ஒன்ஸோ ஏதோ சம்திங் அதுக்கு தனியா ரீசார்ஜ் பண்ணுங்க. இல்ல நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. அது வந்து தப்பு. இப்போ நாங்க வந்து என் கிளைண்ட்ஸுக்கு நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கேன். நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். யூஎஸ் கிளைண்ட்ஸ், தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட. இவங்களாம் நான் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ஹோஸ்டிங் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கும். அவங்க நடுவில் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் போட மாட்டாங்க. இப்போது 1 yearக்கான டொமைன் வந்துரும்னு சொல்லிட்டேன்னா, டொமைன் நேம் வந்துடும் சொல்லிட்டேன்னா, அதுக்கு நீங்கள் 1 வருஷம் கழித்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது இந்த ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு நீங்கள் ஒரு வாட்டி 350 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளே ரீசார்ஜ் பண்ண இருக்கும். ஏன்னா அந்த டேக்ஸ்லாம் சேர்த்து அந்த 350 to 400 rupeesக்குள்ளே வரும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் மந்த்லி இதே ப்ரைஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் கன்ஃபியூஸே பண்ண தேவையில்லை. சரிங்களா? கிளியரா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே சரி, ஓகே. 350 மட்டும் இப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா இப்போ எப்படி நம்ம நெட் 5G மாதிரி அன்லிமிட்டடா எவ்வளோனா பண்ணிக்கலாம். பேண்ட்வித் இருக்கு. நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மிஞ்சி போனால் 1000க்குள்ளே தானே அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதிகமாக ஆகாது. ஸோ அதை தாண்டி நீங்கள் அதுக்கு மேலே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இப்போ பார்த்தா ஒரு 1 year ஆக்கிடுவீங்க. இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் 1000 ப்ராடக்ட்ஸ் ரீச் ஆகிறதுக்கு 2 years 1 year ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு ஐடியா தரேன். ஓகேங்களா? அதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுறது சொல்ல பொறுத்து இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வெப்சைட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போ கிளைண்ட்ஸ் கிட்ட பிஸியாக.
ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து டிசைட் பண்ணிட்டு நான் டெமோ வெப்சைட் அனுப்பிச்சதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டு சொல்கிறீங்களோ அதுக்கப்புறம் பிளான் பண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் ஒரு நீங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு ஃபோட்டோஸ்லாம் உடனே அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக்குள்ளே முடிச்சிடுவேன் நான் வேலையை. இல்லை நீங்கள் டிலே பண்ண லேட் ஆகும், அவ்வளோதான். சரி, நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா productzone.comன்ற ஃபங்க்ஷன் பண்ணுற வெப்சைட் அனுப்புகிறேன். ஓகேங்களா? அப்புறம் கையிலோட சேர்த்து கொட்டேஷன் அனுப்புகிறேன். கொட்டேஷன் அனுப்பலாம் உங்களுக்கு ஓகே இல்லை? இல்லை கொட்டேஷன் இந்த மாதிரி இவ்வளோ தான் ஆகுது இந்த வெப்சைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறது கொட்டேஷன் அனுப்புவேன். ஸோ ஓகேங்களா, தேங்க்யூ. அது மாதிரி கிளாத்திங் பிராண்டுக்குன்னு பண்ண வேற ஏதாச்சும் வெப்சைட் இருந்தா எக்ஸாம்பிளுக்கு இருந்தா அந்த ஒரு லிங்க் அனுப்புங்க. நான் எல்லா வெப்சைட்ஸும் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நான் உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று தான். டிசைன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு 3 டிசைன் அனுப்புகிறேன். பெஸ்ட்டான டிசைன்ஸை நான் டிசைன் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா, ஃபங்க்ஷனாலிட்டி ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி தான். டிசைன் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதான் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நீங்கள் productzone.com பார்த்துக்கலாம். டிசைன் வைஸ் நான் 3 டிசைனை வந்து ரெடி பண்ணிவிட்டு வித்தின் 2 டேஸில் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் 5,000 பே பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்வாய்ஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் 1 வீக்கில் முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒர்க் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நான் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? ஓகே சரி, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, உங்கள் குட் நேம் என்ன சொன்னீங்க? சாரி, அனிதா. ஓகே, தேங்க்யூ. சி பை. ஸோ இந்த அனிதா பார்த்தீங்கன்னா இது இ-காமர்ஸ் ஸ்டோர், இந்த பொட்டிக்ஸு, நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாத்திங் பிராண்ட்ஸு, இவங்களாம் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு ப்ரொஃபஷனலாக நீங்கள் நல்லா கவனிச்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் பிகினிங் ஸ்டேஜில் வந்து ப்ரொஃபஷனலாக போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம உள்ள இன்டெகிரேட் ஆகி அவங்களுக்கு வெப்சைட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கவனிச்சிருக்கலாம் 1 வீக்குள்ளே நம்மளால் வெப்சைட் டெவலப் பண்ணி தர முடியும் யூசிங் அவர் நோ கோட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஸ்கில் செட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன வெப்சைட் டிசைன் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்ற விஷயத்தை நான் இதில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். விச் இஸ் இந்த வீடியோவில் வரும். இந்த டிசைன்ஸ் தான் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிடுவேன் ஆப்வியஸ்லி. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் இந்த டிசைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்கமிங் அவங்க வீடியோ கால் வரும்போது நான் அதுவுமே அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி சீரிஸ் வேணும் கிட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் மோர் சீரிஸ் லைக் திஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்களும் இதே மாதிரி கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ண முடியும். இந்த கிளைண்ட்டை நான் எங்கே ஆன்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினச்சினா ஒன்றுமேலே இன்ஸ்டாகிராமில் இருந்தால் நான் அவங்கள வாட்ஸ்அப்பில் கன்வெர்ட் பண்ண வச்சேன். ஸோ இன்ஸ்டாகிராம் தான் நான் யூஸ் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணுற டெமோ புக்ஸ் தான் இதுக்கு ரீசன். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் இதே மாதிரி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணணும், மணி ஜென்ரேட் பண்ணணும் யூசிங் நோ கோட் ஸ்கில் செட் நினச்சிங்கன்னா கோடிங்னாலஜி இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? அது நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்போ செகண்ட் ஹேண்ட் பிசியோ உங்களை பார்ட் டைமில் பண்ண முடியும். இதை நான் பார்ட் டைமில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் கீழே தெரியல ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்கும் விச் இஸ் கூகுள் ஃபார்ம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியாஜி கிடச்சிடும். ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஃப்ரீ வெபினாரில் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். லேட்டராக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் இது யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டிங்கன்னா என்னோட லிங்க் வந்து பயோவில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம்.